ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் புரோட்டீன் அதிகம் நிறைந்துள்ள பெசரட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த பெசரட்டு தோசை சாப்பிடும் போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெசரட்டு தோசை செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சுக்க போகிறேன். பச்சைப்பயிறு இது போல் நம்ம ஒரு கப்பு எடுத்தோன்னா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்க போகிறோம். பச்சரிசியில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும்ல, அதனால் இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சிடலாம். ஈவினிங் போல் ஊற வச்சிங்கன்னா காலையில் கூட நீங்கள் எடுத்து அரைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இது அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். அப்போ தான் பச்சை பயிறு நல்லா ஊறி வரும். இப்போ இதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு உடையதில் கையில் எடுத்து பார்க்கும்போது இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியை வடிச்சிட்டு புது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு 2-3 பச்சை மிளகாய் இதில் காரத்துக்காக சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு இதையும் சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான அளவுன்னு அரைக்காததுனால இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நீங்கள் அரைச்சிங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் மீதமுள்ள எல்லா பருப்பையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி இருக்கிற பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா பார்க்கவே தெரியுது பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த பருப்பு ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுடும். நல்லா ஊறி இருக்குல்ல, அதனால் மழை நல்லா அரைப்பட்டுடும். இப்போ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து குறைவாக சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சாதாரண தோசை மாவு அளவுக்கு சேர்த்திங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு. கரைச்சி விட்டுட்டு இது நல்லா நம்ம இட்லி தோசை மாவுக்கு புளிக்க வைப்போம்ல, அது போல் புளிச்சு வரட்டும். குறைஞ்சது 5லேருந்து 6 மணி நேரம் இது அப்படியே புளிச்சு வரட்டும். நல்லா ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. புளிச்சு வந்த மாவை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மாவு முதல்ல கரைச்சி விட்டுக்கலாம். மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி விட்ட மாவை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நார்மலாக தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா சூடாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு சூடான கல்லில் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கும் ரொம்ப சுலபமாக வரும் இந்த மாவு எடுத்து. இப்போ எடுத்து நம்ம நல்லா தோசை எந்த அளவுக்கு திக்னஸ் இல்லைன்னா மெலிசு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தோசை சுட்டுக்குங்க. எவ்வளோ மெலிசாக சுற்றினாலும் இந்த தோசை சுத்த வரும். அவ்வளோதான். இதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ ஊற்றி நல்லா செவக்க வச்சிடலாம். இந்த தோசை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கும் போது நமக்கு புரோட்டீன் அதிகமாக நமக்கு உடம்புல சேரும். குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது நம்ம தோசை சுட்டு கொடுத்தோன்னா சாதாரண தோசை மாவில் செஞ்சு கொடுத்தோன்னு தான் நினைப்பாங்க. எவ்வளோ சுலபமாக இந்த பெசரட்டு தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாதாரணமாக நம்ம எப்போவும் செய்கிற சட்னி வகை எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.